வாழ நினைக்கின்ற குடும்பம் சுருக்கமாக மாற வேண்டுமா அல்லது நரகமாக இருக்க வேண்டுமா என்பதை குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டாவது குடும்பம் அன்புறுத்தி பெற வேண்டுமா என்றால் இன்னொரு அம்சத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கணவனின் மனைவியின் தெளிவாகும். கணவன் மனைவியின் தெளிவு செய்கின்ற பொழுது, மனைவி கணவன் தெளிவு செய்கின்ற பொழுது அங்கு எந்தெந்த விடயங்கள் பார்க்கப்பட வேண்டும், எந்த விடயங்கள் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், என்னென்ன விடயங்கள் இல்லாமல் போனால் குடும்பம் குட்டிச்சுவராகி போகும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்ற அந்த அழகான கோட்டைக்கு நுழைய வருகின்ற மணமகன் பள்ளிவாசலில் பேசுமாவுக்கு முன்னால் ஒரு சொற்பிரயோகத்தை சொல்கிறார். பள்ளிவாசலில் ஹதீஸ் அவர்கள் அந்த மணமகனை பார்த்து கையை பிடித்து ஒரு கேட்கிறார்கள். ஹபீபு என்று சொல், நீங்கள் இந்த மணப்பெண்ணை இந்த திருமண நிகழ்வை ஹலாலாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று ஒரு தடவை அல்ல 3 தடவைகள் மணமகனை நிறுத்தி பள்ளிவாசலில் பேசுவோம். அதே கண்களை இல்லாமல் திருப்பி ஒப்புக்கொள்கிறீர்களா ஏன் கேட்கிறார். அவர் நிறுவனம் அப்படி கண்ணியமானதை மிதமானதை யோசித்து முடிவடைந்த என்றுதான் அந்த கவிழ்ச்சி என்ற வார்த்தை பிரயோகிக்கிறது. ஒரு மணமகன் ஒரு பெண்ணை 4 விடயங்களுக்கு கவிழ்த்து சொல்கிறார். அது ஒன்று, முதலாவது செல்வம், அழகு, அந்தஸ்து, மார்க்கம். இங்கு மார்க்கம் முகத்திற்கு பௌர்ணக்கு சொல்கிற கலையாக இருக்கிறது. இங்கு மார்க்கம் தோற்றுக்கும் ஊர்வலம் காட்டுகின்ற பழக்க வழக்கமாக மாறுகிறது. ஒரு மூத்த சகோதரர், ஒரு நெருங்கிய சகோதரர் எங்களிடம் வந்து, நான் எனது மகனுக்கு ஒரு மணமகனை பார்த்திருக்கேன் சொன்னார்கள். அந்த மணமகன் எப்படி அவருக்கு முக்கியமான ஒரு மகனத்தில் 2 கடை இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு 2 வீடுகள் இருக்கிறது. எனது மகன் சந்தோஷமாக வாழலாம் என்று மகனை சுந்தரமாக சொன்னார். அந்த நேரம் நாங்கள் திருப்பி கேட்கிறோம், நீங்கள் பார்த்த மணமகனிடம் குறைகள் இல்லையா, பலவீனங்கள் இல்லையா, எந்த குறையும் இல்லை, மாற்றம் இருக்கிறதா? ஆம், ஒரு குறை இருக்கிறது என்ற மனிதர் சொன்னார். என்ன குறை? கொஞ்சம் தொடர்பாக எனது மகனுக்கு பேசியிருக்கின்ற மணமகன் தொடர்காலம் அதை காலப்போக்கில் கருத்தை கொள்ளலாம். ஒரு மனிதனின் துவக்கத்தை தீர்மானிக்க வைக்காது அந்த இலாபத்தை ஒரு தந்தை கொடுக்கிறார். செல்வத்தையும் சொத்து செல்வங்களையும் பல பொருட்களில் ஆற்றல் கொண்டு அதிலிருந்து பிள்ளைக்கான கண் பூத்திருக்கும். எனது மகன் சந்தோஷமான வாழ்வாளை சொல்கின்ற தந்தை வாழ்ந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உயர்விலே சொத்தும் செல்வமும் ஆடம்பரமான வாழ்வுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கின்றால் ஏன் அனைத்து வளங்களையும் பெற்ற நாங்கள் பேசும் அமெரிக்கா என்ற நாட்டில் 17 லட்சத்துக்கு கொடுத்த குடும்ப தலைவரும் தலைவரும் தற்போது செய்து கொள்ள வேண்டும்? எல்லாருடன் இருக்கிறது. எந்த வளமும் அந்த நாட்டுக்கு குறையே, எல்லா வளமும் இருக்கின்ற நாட்டில் குடும்பத்தில் ஒரு தலைவர், ஒரு குடும்ப பெண், ஒரு மகன் அல்லது மகன் 17 இடத்துக்கு போவார்கள். தன்னை தற்கொலை செய்து கொள்வார்கள். ஏன்? மிகப்பெரிய செல்வங்களே, எங்க செல்வம்? நிம்மதி, சந்தோஷம், அமைகின்ற செல்வம் வீட்டு இல்லை, எல்லாம் இருக்கிறது இந்த செல்வங்களே. எனவே தன்னை தற்கொலை செய்து கொள்வார்கள். அபித்து சொல்வது ஒரு பெண்ணை ஒருவன் கடித்து சொல்லி தன்னுடைய அந்த அழகான அழியாத தொழிலும் குடும்பம் என்ற நிறுவனத்திற்கு அழைத்து வருகின்ற பொழுது யோசித்து சொல்ல வேண்டும். சிலர் அந்த மனப்பெண்ணிற்கு பின்னால் இருக்கும் தன் பந்த நகைகளுக்கு அழைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த மனப்பெண்ணின் பின்னால் இருக்கும் மாமாவின் வீட்டில் இருக்கும் வாகனங்களுக்கு அழைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் பணப்பொருட்களுக்கு கவனித்துக் சொல்கிறார்கள். ஆனால் தன்னோடு வாழ்வதும் தனக்கு அமைதியை படுத்தும் தனக்கான கண்குறிச்சை தலைவருக்கும் அல்ல மனிதனை படைத்து முதல் பருத்தாக கொடுத்த அந்த பெண்மணிக்கான கண்
கொடுக்க வளர்ந்து போகிறார்கள். இதை நலாமை கூறுகிறோம். இந்த நாட்டில் அதிகமாக நிமிடத்துக்கு நிமிடம் அந்த பயங்கரமான அல்லா விரும்பி எடுத்த கலாச்சார அந்த ஹலால் நடந்து கொண்டிருக்கிறது. அது கொடுப்பதற்காக என்ற அச்சம் எல்லா மனிதர்களையும் அப்படியே பாவப்படுத்தி அனுபவிக்கிறது. எங்கள் குடும்பம் கண்ணியமானது. அல்லாவை அன்பும் அருளும் இருக்கிறது. அவன் கைப்பட பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினால் நாங்கள் கணவன் மனைவியின் தெரிவிக்கிற கவனமாக மார்க்கமுள்ள பெண்ணை நீங்கள் மனமளித்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் இல்லாமல் மேலே சொன்ன அனைத்து விளைந்திருந்தாலும் பணமும் செல்வமும் அந்தஸ்து இருக்கிறது. மார்க்கமே இருந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். உங்கள் வீட்டில் அழியப்படும் நாகங்கள் வரும். குடும்ப பாடசாலையில் சிகிச்சை என்ன தெரியும்? செல்வம் இருந்தால் என்ன பிரச்சனை? சொத்து இருந்தால் என்ன பிரச்சனை? அந்தஸ்து இருந்தால் என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பெரிய பிரச்சனை வீட்டில் நிம்மதி இல்லாமல் போய்விடும், வறுமை வரும். நிம்மதி தேடி செய்வார்கள். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் எல்லாம் தெரியாது. நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பங்களாக அந்த அல்லாஹ் வெற்றிகளையும் அழகான வழிகாட்டுதலையும் சுமந்து நாங்கள் குடியேற்கின்ற குடும்ப வாழ்க்கையை கருத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் அம்சம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிக பயங்கரமான விடயம் அல்லாஹ் சொல்லும் அந்த அன்பென்ற சொல், காதல் என்ற சொல். திருமணத்திற்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் வீட்டை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த சொல் இங்கு திருமணத்திற்கு முன்னால் பயன்படுத்தப்படுகிறது. இளைஞர்கள் யுவதிகளும் கையடக்க தொலைபேசியை காதுக்குள் வைத்துக் கொண்டே திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். பயங்கரமான விபச்சாரத்தை அங்கு காதுகளில் தப்பித்துக் கொள்கிறார்கள். வார்த்தைகள் நான் பேசுகிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் ஹராம் என்ற பயங்கரமான விடயத்தை இன்று நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் தந்தைகளை செய்கிறார்கள்.